அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாபேலு அப்படிங்கிறவருக்கு சொல்லப்படக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இது செருபாபேல் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்முடைய பேரை போட்டுக்கணும். இப்போது நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பணம் இருந்தால் எதையும் சாதிச்சிடலாம், பதவி இருந்தால் எதையும் சாதிச்சிடலாம், நமக்கு பக்க பலம் இருந்தால் சாதிச்சிடலாம், நம்மை சுற்றி ஒரு ஜனக்கூட்டம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா அது இந்த உலகத்துக்கேற்ற ஒரு சில காரியங்களை வேணால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கை முழுவதும் அப்படி ஒரு நிரந்தரமான வெற்றி கிடைக்கிறதுங்கிறது அது வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம எல்லாம் ஆட்சி செய்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற சகல விஷயத்தையும் ஆட்சி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். அப்போ கடவுளுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் தான் எதையுமே சிந்திச்சு செயல்பட முடியும். கடவுளுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் தான் எதையுமே நம்ம தைரியமாக செய்ய முடியும். அப்போ வெற்றி என்பது, ஒரு நிரந்தரமான ஜெயம் என்பது நமக்கு கடவுள் கொடுக்குற விஷயம். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பலசாலியாக இருந்தாலும் அவன் பாருங்கள், அந்த மல்யுத்தத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, விளையாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் போவான். ஏன்னா எல்லாமே என்னால் முடியும், என் உடல் பலத்தை மட்டும்தான் காட்ட முடியும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, அது கடவுள் கொடுக்குற வெற்றி. அன்பானவர்கள், அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, எதுவாக இருந்தாலும் கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வழி நடத்துகிறப்ப நிச்சயமாகவே நாம் ஜெயிக்க முடியும். அதனால தான் இங்கே சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பலம்னா மனித பலம், சரீர பலம், பண பலம், பதவி பலம், இப்படி இருக்கக்கூடிய பலவிதமான பலங்களினால் முடியாது. பராக்கிரமத்தினால் முடியாது. பராக்கிரமம்னாக்கா அதாவது டாம்பிகம், ராஜரீகம் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, அது மன்னர்கள் இருக்கிற மாதிரி பெரிய பராக்கிரமசாலியை வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி அதனாலே முடியாது. அப்போ பலம் இருந்தாலும் முடியாது, பராக்கிரமம் இருந்தாலும் முடியாது, பணம் இருந்தாலும் முடியாது, பொருள் இருந்தாலும் முடியாது, பதவி இருந்தாலும் முடியாது, மக்கள் கூட்டம் இருந்தாலும் முடியாது, பெரிய பெரிய அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் முடியாது. இதனாலையெல்லாம் முடியாத ஒரு காரியம் கடவுள்னால் முடியும், தேவனுடைய ஆவியினால் முடியும். நல்லா நினச்சி பாருங்கள். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும், இந்த உலகத்தில் செல்வாக்கு இல்லாதவங்களுக்கு, பணம் இல்லாதவங்களுக்கு, பொருள் இல்லாதவங்களுக்கு, பணபலம் இல்லாதவங்களுக்கு, பதவி பலம் இல்லாதவங்களுக்கு ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னா எப்படி முடியும் நினச்சி பாருங்கள். அது தேவனுடைய ஆவியினால் முடியும், கடவுளுடைய வல்லமையினால் அது முடியும். அதனால தான் இங்கே சொல்கிறார், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. அன்பானவர்களே, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இருக்கிறவங்கள, அதாவது ஹைஜீனிக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்கள, எல்லா விதத்துலேயும் உயர்ந்திருக்கிறவங்களையே நம்ம பார்க்குறோம், அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்கன்னு. ஆனால் அடிமட்டத்தில் எதுக்குமே தகுதி இல்லாத ஒருத்தன், எந்த விதமான ஒரு சமாதான குலைச்சலும், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இன்றைய வருமானம் இன்றைக்கு போதுமானதாக இருக்கிறது அப்படிங்கிற
ஒரு சந்தோஷத்தோடு ஒரு சமாதானத்தோடு அந்த குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இது யாருனால முடியும்னா பணத்தினால இல்லை, தேவனுடைய ஆவி. அன்பானவர்களே, ஒரு நிரந்தரமான சந்தோஷம், ஒரு நிரந்தரமான சமாதானம், ஒரு நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான ஜெயம், இதெல்லாம் யாருனால கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கடவுளால் மட்டும்தான் முடியும். கடவுளுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்படி ஜெயிக்க முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா கடவுளுக்கு இடம் கொடுக்கும், கடவுளுடைய ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம இடம் கொடுத்து, நாம் நம்மை முழுமையாக மாற்றிக்கொண்டு, இந்த மனித வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கை இல்லாமல் நம்மை நாம் முழுமையாக மாற்றிக்கொண்டு நாம் வாழ்கிற போது நிச்சயமாகவே எந்த பலமும் எந்த பராக்கிரமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா கடவுளுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கார். நீங்கள் எதை செஞ்சாலும் சரி கடவுளுடைய ஆவியை முன் வச்சு செய்யுங்க, நிச்சயமாகவே ஜெயம் பெறுவீர்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே கூடும் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் பலத்தையும் பராக்கிரமத்தையும் பதவிகளையும் பணத்தையும் பட்டத்தையும் மக்கள் பலத்தையும் நம்பாமல் கர்த்தரையே நம்பி, கடவுளையே நம்பி, கடவுளுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து, இந்த உலகத்தில் நாங்களும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் கர்த்தருடைய வார்த்தையும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.